நன்மை என்ன தெரியுமா, நான் சொல்றேன் அப்படின்னு நல்லா சொல்றான். நன்மைனா என்ன அப்படின்னா மன் ஆமன பில்லா. நன்மை என்ன தெரியுமா, ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும், அல்லாஹ்வை நம்பணும். ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணுமா, அல்லாஹ்வை நம்பணும். ஒருத்தர் தான தர்மம் நிறைய பண்றாரு, அவர் பண்ணாத தான தர்மம்லாம் அவரை பத்தி என்ன பண்றாங்க, புகழ்ந்து பேசுறாங்க. ஏன்னா ஏழைக்கு நான் என்ன சாப்பிட்றேன்னு அது கொடுப்பா அப்படின்றாங்க. அது சமத்துவம். எனக்கு ஒரு சாப்பாடு அவனுக்கு ஒரு சாப்பாடு வைக்காதன்னு சொல்லலை. நான் என்ன சாப்பிட்றேனோ என்னுடைய இதுல எனக்கு என்ன கொடுக்குறீங்க அதே சாப்பாடு எல்லா டீமுக்கும் கொடுங்கன்ட்டார். இது நல்ல பண்பு தான். அதே மாதிரி ஒரு சாப்பாடும் கொடுத்தா நிறைய உதவி செஞ்சார். ஆனா என்ன பண்ணல, அல்லாஹ்வை நம்பாம பண்ணார். அப்ப என்ன ஆயிடுச்சு, அவுட். அது உலகத்தோடு முடிஞ்சிருச்சு, தொடர்பு துண்டிக்கப்பட்டுருச்சு. அப்ப அல்லாஹ் என்ன பண்ணுவான் அப்படின்னா, உலகத்துல உனக்கு பேரு கொடுத்தனா என்ன பேரு, வல்லலு நல்லவன் அப்படின்னு சொன்னா முடிஞ்சிருச்சு. அது நீ அதுக்காண்டி பண்ண, அதுக்காண்டி முடிஞ்சிருச்சு. இதே ஒருத்தர் அல்லாஹ்காண்டி பண்ணியிருந்தாருன்னா இந்த பேர் வந்திருக்குமா, அவர் அல்லாஹ் எங்க பாராட்டுவான், மறுமையில பாரு. இப்போ ஃபர்ஸ்ட் என்னது, நன்மை வருதுன்னா என்னது, ஃபர்ஸ்ட் அல்லாஹ்வை நம்பணும். சரிங்களா. ரெண்டாவது அல்லாஹ் சொல்றான் வல்யோமில் ஆஹிரி. அல்லாஹ்வை நம்புறது எதுக்கு தெரியுமா, மறுமை நாள்ல நான் தான் கூலி தருவேன், அந்த மறுமை நாளே நம்பணும். ஒருத்தர் தர்மம் பண்றாரு, தர்மம் பண்றாரு அப்படின்னா ஒருத்தருக்கு பெருமை பாராட்டணும்னு இருந்துச்சுன்னா அவன் என்ன பண்ணுவான், 4 பேர்கிட்ட காட்டுற மாதிரி கொடுப்பான். அதே நான் மறுமை நாளை என்ன நம்பக்கூடியவனா இருந்தேன் அப்படின்னா, மறுமை நாள் அல்லாஹ் கிட்ட தான் கூலி வாங்கக்கூடியவனா இருந்தா நான் எப்படி கொடுப்பேன், கொடுத்து தெரியாத மாதிரி கொடுப்பேன். இப்போ எங்க செக் வைக்கிறான், புரியுதுங்களா. அப்ப நீ எந்த காரியம் செய்யறதா இருந்தாலும் அது அல்லாஹ்வுக்காண்டி செய்யணும். அந்த செயலுக்குரிய கூலியை நான் எங்க வாங்குவேன், அதுதான் அல்லாஹ்வை நம்புறது, மறுமை நாளை நம்புறது. சரிங்களா.